முதல்ல ஒரு குற்றத்திற்காக ஒருவர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டா, நீங்க விசாரணைக்கு காவல்துறை அழைக்கிற போது, போய் பதில் சொல்ல வேண்டியது என்பது எல்லோருடைய கடமை. சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது. அது யாராக இருந்தாலும் சரி. உதாரணமாக முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், பரப்பன அக்ரஹார நீதிமன்றம் அவரை நேரில் ஆஜராக சொல்லி உத்தரவு பிறப்பித்த போது நேரில் சென்று ஆஜரானார். அன்றைக்கு அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். முதலமைச்சர் நான் வானளாவிய அதிகாரம் படைத்தவராக இருக்கிறேன். எனக்கு பல்வேறு பணிகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கிறது என்றெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்ல முடியாது. நீதிமன்றமோ அல்லது காவல்துறையோ சில விளக்குகளை தருவார்கள். அதற்கென்று சட்டம் சொல்லி இருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கிறது. என்ன மாதிரியான விளக்குகள் தரப்படும் என்று சொன்னால், நான் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றிருக்கிறேன். என்னால் வர இயலாது. இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் என்று இருந்தால் அதை நிச்சயமாக சொல்ல முடியும். பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அதனால் நான் வர முடியாது என்று சொன்னால், நீங்கள் ஒன்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிற வகையில் அரசியல் வழக்குக்காக உங்கள் மீது சம்மன் அனுப்பப்படவில்லை உங்களுக்கு. அத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் சீமான் தரப்பு. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நாம ஒரு பெரிய தலைவரு. நாம் ஒரு கட்சியை நடத்துறோம். நமக்கு முன்பு நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ந்து நம்மளுடைய உரையை கேட்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் தினந்தோறும் நம்மை சந்தித்து நம்முடைய கருத்துக்கள் என்னன்னு கேட்கிறதுனால நாம் ஒரு பெரிய தலைவர்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்கு அரசியல் வழக்கு அல்ல. நீங்க போராட்டம், ஆர்ப்பாட்டம் இப்படி அனுமதியை மீறி நடத்தினால் அதற்காக பதிவு செய்யப்படுகிற வழக்குகள் இருக்கிறது. அதே மாதிரி சட்ட ஒழுங்குக்கு ஆபத்து ஏற்படுகிற வகையில் நீங்கள் பேசிட்டீங்க, உணர்ச்சியை தூண்டிட்டீங்க அப்படின்ற மாதிரியான மேடை பேச்சுகளுக்காக வழக்கு தொடுக்கப்பட்டால் அது அரசியல் ரீதியான வழக்குகளாக கருதப்படும். இப்படி பல காலகட்டங்களில் தலைவர்கள் பலர் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் அரசியல் காரணங்களுக்காக தொடுக்கப்பட்ட வழக்கு. ஆனா சீமான் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு என்பது ஒரு பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்து கொள்வதாக அவருக்கு உறுதி தந்து, அந்த பெண்ணோடு பல முறை உறவு கொண்டு அதன் காரணமாக அந்த பெண் கருவுற்று அந்த கருவை அவரை கலைக்க செய்த பாலியல் ரீதியிலான வழக்கு. அப்போ பாலியல் புகார் சீமான் மீது தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பாலியல் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் தான் சீமான்.